நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்ம எல்லோருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் கிறிஸ்துவின் மலை உபதேசம் என்ற தலைப்பில் அநேக திவ்ய உணர்வுகளை தொடர்ச்சியாக ஆராய்ந்து வருகிறோம். அதில் இந்த பதிவில் கிறிஸ்து தமது மலை உபதேசத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் சொல்லுகையில், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் பரிபூர்ண சித்தத்தை என்னை போல் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், அதாவது தேவனுடைய இருதயத்தை சுதந்திரிப்பானே அல்லாமல், அதாவது கிறிஸ்துவை விசுவாசித்து அவரின் ஜீவனை அடைபவனே பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனும் அல்லது செய்ய பலன் உள்ளவனும் தேவனின் ஆவிக்குரிய ஆளுகையில் பிரவேசிக்கிறவனுமாய் இருக்கிறானே அல்லாமல், அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இன்னும் சொன்னால், ஜெபம் செய்வதால் அல்ல, அவரின் சித்தத்தை செய்வதே அதில் பிரவேசிக்க செய்யும் என்றார். எப்படியெனில், கர்த்தருடைய நாமத்தை வெளியாக தொழுது கொள்கிறவன் அவரை கோபாக்கினை நாளில் கூப்பிட்டாலும் தான் அதனின்று தப்புவதில்லை என்றும் அவனை தப்புவித்துக் கொள்ளும் ஒளியில் பிரவேசிப்பதில்லை என்றும் சொல்கிறார். இப்படியாக நியாய தீர்ப்பு நாளில் அநேகர் யெகோவாவாக அல்லது கர்த்தராக வரும் இயேசுவின் மகிமையை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, நாங்கள் உம்முடையவர்கள் என்று அறியும்படி உமது யெகோவா என்னும் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? அப்படியே அந்த நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? மேலும் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று என்னுடைய கோபாக்கினை அவர்கள் மேலே வருவதை கண்டு என்னுடைய சன்னதியில் சேரும்படி தங்களுக்குள்ளே சொல்வார்கள். அதற்கு அந்த மகிமையானது உத்தரவாக அவர்களுக்கு உணர்த்துகையில், நான் மாம்சத்தில் வந்த காலத்திலும் அல்லது எக்காலத்திலும் உங்களை என்னுடையவர்களாக அறியவில்லை. அதாவது ஒரு காலமும் உங்களோடு நான் ஒன்றாகி இருந்ததில்லை. மாறாக எனக்கு புறம்பே இருக்கும் அக்கிரம செய்கைக்காரராக மட்டுமே உங்களை கண்டேன். ஆகையால் என்னை விட்டு அகன்று போங்கள் அல்லது நித்திய ஆக்கினையை அடையும்படி புறம்பான இருளுக்கு போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்றார். அல்லது குமாரனை அறியாதவன் பிதாவை அறியாதவன் என்று விளங்கும்படி அப்படி ஆகும் என்றார். கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.